செருப்பு ஊத்துருவாடா டேய். இங்க ஒரு வண்டி கோளாறு வச்சிச்சு வாங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சதாசிவம் கோயிலுக்கு வந்துருக்கோம். இந்த பையன் அவன் இவனை நம்பி நான் இதை காட்டுக்குள்ள இறங்க போறேன். இது உள்ள போறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா பாருங்க. சுத்தி இங்க ஒரு கேட்டு, இது என்னடா சொல்லுவாங்க, செக் போஸ்டா? செக் போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு வண்டிக்கு 20 ரூபா, ஒரு ஆளுக்கு தெலுங்குல எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது என்னன்னே தெரியல எனக்கு. உள்ள சிங்கம், புலி, காடு என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. ஃப்ரண்ட்ல எடுக்க கூடாது, பேக்ல எடுக்கணும். காடை இருக்குடா டேய், உள்ள காடை இருக்குடா டேய். விலங்கு இருக்குதான்னு கேளு. விலங்கு இருக்குதான்னு கேளு. வீடியோ எடுத்து அப்படியே அவர்கிட்ட போய் ப்ரோ கொஞ்சம் ரிவ்யூ தாங்க ப்ரோ. அனிமல்ஸ் வாட் என்னடா அனிமல்ஸ் வாட் அதெல்லாம் வேணாம்டா, வாடா. யூடியூபர்னா அப்படி தான் இருக்கணும் ப்ரோ. கொஞ்சம் ரிவ்யூ தாங்க ப்ரோ. இது யூடியூபர் சொல்றா. நம்ம இன்னைக்கு 4 வண்டி வச்சிருக்கோம். 4 வண்டிக்கு நம்ம என்ட்ரி போட்டாச்சு. காய்ஸ், இப்போ நாங்கள் மேலே தான் போகிறோம், மலைக்கு மேலே போகிறோம். எல்லாம் சாவ போகிறோம். ஓகே, ஃபன் பண்ணுறோம். ஓகே, கிளம்பலாம். ரைட், டேய் இல்லைடா அவனுக்கு வரட்டும். டேய் ஓனாடா எங்கடா கீழே பாருடா. ஏய் ஓனா நிறைய நாக்கு நீட்டு ஒரே பிடிக்குது. ஏய் புடிங்கடா, வீட்டுக்கு எத்துமே போலாம். ஏய் கை பாரு. அது கலர் மாறும் போலடா. ஒண்ணும் மாறாதடா. ரொம்ப பெரிய கத்தியை போடுறாரு. வியூ பாயிண்ட் இப்படி கூட நான் ஒரு 2 மர்டர் பாயிண்ட் மாதிரியே இருக்கு. இந்த ஆதிவாசிகள்லாம் இங்கேருந்து வந்து உன்னை போட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுக்கு அண்ணா? டேய் கையில் கத்தி கித்தி எதுவும் எடுத்துட கூடாதாடா. எவனா பொருளை தந்து போட்டுருவோம் போல. இது எங்கே போயிட்டுருக்குனே தெரில, போயிட்டே இருக்கானுங்க. சூசைட் பாயிண்ட் கூண்டா. ரேஷா இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இதே மாதிரி 8 கிலோமீட்டர் போனோமா பார்த்துக்கோங்க. போனு நல்லா தான் இருக்கு, ஆனா வண்டி ஐயோ ஆக்சுவலா எங்களுக்கு இந்த சேத்துல சதிக்கிடுச்சு. போனுக்கு எதுவும் ஆகல, எனக்கும் எதுவும் ஆகல. இனி நான் பொதுமையா தான் போனோம். டேய் பொதுமையா போடா, பார்த்து போடா. ஆக்சுவலா இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பார்த்து போனோம், பொதுமையா போனோம். நான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டோம், அதை சதிக்கிடுச்சு. இந்த இடம் மழை பெஞ்சதுனால இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஆனால் உழி என்னடா வியூ பாயிண்ட் பார்த்தா?
என்ன வாடியா வழி தானே தெரியல. தண்ணேருங்க நான் நடுவில் பண்ணிக்கிறேன். விசில் அடிக்க சவுண்ட் கேக்குதுடா. காட்டுவாசிங்க தானே. பரவடா ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே தண்ணி வருது. அது இப்படிதான் வருது. அதுதான்டா நானும் சொன்னேன், காட்டுவாசிங்க ஏதாவது உள்ள இருப்பாங்கன்ட்டு. ஏய் குருவி எங்கடா விசில் அடிக்குது? மாட்டிக்கிறே. ஒரே வழியாக போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே ரெண்டரை வழியாக பிரியுது. எல்லாம் ஒரே இடத்துல தான் ஜாயின் ஆகுது. ஆனால் எங்கே சுற்றினாலும் எந்த இடத்துல போனாலும் எல்லாம் ஒரே இடம் ஒரே பக்கம் தான் ஜாயின் ஆகுது. பார்த்துருவோம். எனக்கு இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி பழத்தில் விட்டுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக பழம் ஏதோ ஒரு வித்தியாசமா அந்த மாதிரி இருந்துக்கிறா. நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள்லாம் முன்னாடி ரோட்டை பார்த்து ஓட்டணும். கொஞ்சம் அப்படி இப்படி திரும்பி ஓட்டினா கூட கீழே விழுந்துடும். ஏன்னா ரோடு அப்படி ரோடே கிடையாது. ஆக்சுவலாக இது பள்ளம், மேடு, கல், சேது, சகதி. ஆனால் இங்கே ஃபுல்லாக பட்டாம்பூச்சி நிறைய இருக்குங்க. இப்போ நாங்கள் மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பெரிய பாதைங்கள்லாம் இருக்குது. ஏறி போக வேண்டியதாக இருக்குது. ரிவர் கிராசிங் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்கும். மலைக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஸ்கூட்டி ரொம்ப பாவம். நானடா பாவம். உங்களுக்கு அந்த கிளியராக திருத்துக்கலாம். நாங்கள் மேலே அப்படியே போயிட்டே இருக்கோம். கல்லுலாம் ஒவ்வொன்றும் போன வண்டியே கவுந்துச்சுங்க. கைச்சு அது லீக் ஆக செய்யும். அது ஒன்றும் இல்லை.
ஏய் இதுக்கு மேல ஒண்ணுக்குதுடா வாடா பாத்துறோம். ஆக்சுவலாக எங்கள் கல் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க. இதில் ஏறி வரத்துக்குள்ளே விழுந்துடும் சதுக்கி. சொன்ன உங்கள்கிட்ட தெளிவா ஒரு காலை டவுன் இருக்கும் ஒரு காலை இது பண்ணி ஓட்டுறா அப்படின்னு விடு எட்ரா வண்டியா. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி போயிருக்கு. அந்த மலைக்கு நீ வாய் காட்டுற கர்ணே வா என் கூட வா. சொன்னேன் இந்த பக்கம் ஊடி ஒழுங்கா அதோ லேடிஸ் செருப்பு இருக்கு. திரும்பி இன்னொரு ஷாக் கொடுக்குறான், என்னன்னு தெரியல. பேட்டரி இதுவாக முடியுதுடா, ஸ்கிரீன் ஷாட் ஆக முடியுதா? வண்டி ஆனா இது ஆனா ஆன்ல தான் ப்ரோ இருக்கு. பேட்டரி என்னடா கனெக்ஷன்? இங்க ஒரு வண்டி கோளாறு வச்சிச்சு வாங்க. வண்டி ஆனவுல கஷ்டம் தான் தெரியுமா. ஆக்சுவலாக அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல. டேய் டயர் பஞ்சரானா டேய் மண்ணில் டேய் டயர் அப்படிதான் மண்ணில் இறங்கிடுது. வண்டினா இப்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணணுமா? போன காமிடா. விழுந்தது என்னமோ இந்த வண்டி, ஆனால் ஆஃப் ஆனது என்னமோ அந்த வண்டி. அந்த வண்டி எதுக்கு ஆஃப் ஆச்சுன்னே தெரியல. கேட்டால் சென்சார் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஏதோ மெக்கானிக் இருந்ததுனால நாங்கள் வண்டியை எப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்லடா எதனால அப்படி ஆச்சு? அவன் மறுபடியும் அதுதான் பண்றான். வேறு எதனா ப்ராப்ளம் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக வண்டியை தூக்க முடியாது. வண்டி இங்கே லாக் போட்டு நான் மேலே போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்கேருந்து வண்டியை தள்ளிட்டு தான் போயிருக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த இடத்துல தான் விழுந்தேன். நான் விழும்போது நானும் கூட சேர்ந்து விழுந்துட்டேன், பிடிக்கலன்னா. ஆக்சுவலாக என் ரைட் ஹேண்டில் செல்ஃபோன் இருக்குது, என் ரைட் ஹேண்டில் செல்ஃபோன் இருக்குது. நான் எப்படி பிடிக்கிறது சொல்லுங்கள்? இந்த சைடில் பள்ளம் இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த சைடு பள்ளம் இருக்கு. அவன் இன்னும் கொஞ்சம் வேகமாக முதுக்கியிருந்தானா நாங்கள் கீழே விழுந்துருப்போம். நான் இது கொடி தொங்க விட்டுருக்காங்க. வந்துட்டோமான்னு கேட்டால் பதில் இல்லை. 2 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. டேய் அவங்க இன்னும் ஆளே காணும்டா. எங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்கூட்டியே காணோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணி தான் கீழே அடியில் போய் சேருது. நம்ம கீழே விளாட்ணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த தண்ணி தான். இறங்கடா, கண்டிப்பா மாட்டேன். டேய் 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 பெரிய பல்ல டேய், அது பெரிய பொறுமையா வாடா. அது பெரிய பல்ல. நீங்க வந்தா வண்டி நடு. டேய் பாத்ரா. ஐயோயோ ஐயோயோ. அட்வென்ச்சர் எப்படி ஆகுது? கரெக்ட் பையன் மேல தான் டவுட்டா இருக்கு. ஜனா கூட வந்தப்பலாம் ஒழுங்கா வந்தனா இந்த வந்து போட்டு இப்படி ஆகுது.
டேய் ஓரமாக போகாதடா டேய், இதெல்லாம் விழுந்தோன்னா அவ்வளோதான்டா. இந்த ரைட் சைடே வாடா. நான் மேலே போய் இதா நாங்கள் டிரைவரை மாற்றிட்டோம். அந்த டிரைவர் ஏடா கூடமாக வண்டி ஓட்டுறான். ஆக்சுவலாக நான் அந்த வெள்ளை டிஷர்ட் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அவன் பேர் கிருஷ்ணா. அவன் கூட தான் நான் வந்துட்டு இருந்தேன். ஏதோ மோசம் தான் ஓட்டுறான். டேய் கையில் ஃபோன் இருக்குடா. இங்கெல்லாம் விழுந்தோன்னு வைங்க, ஒரு எலும்பு தேடாது. டேய் முனையில ஓட்டுறியாடா? டேய் போதுமாடா. வண்டி அவன் ஆஃப் ஆயினே இதுடா. இது வேற. டேய் நான் நடந்தே வரேன்டா. அப்பா சாமி. டேய் அவனுக்கு அதுக்கு மேலடா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே விழுந்தா எலும்பு கூட தேடாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. கல்லுலாம் ஒன்றும் சின்ன கல் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய பாதாங்கல். ஒரு எலும்பு தேடாது. இந்த இடத்துல நான் இவன் கூட வந்திருந்தேன்னா நிஜமா 3வது தடவை நான் கீழே விழுந்துட்டுருப்பேன். நான் 2 தடவையும் கீழே விழுந்தேன். ஏதோ பிரதீஷ் ஓட்டினதுனால நான் சேஃப் ஆகிட்டேன். அது கூட வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகிட்டான். நான் இறங்கி நடந்து வந்தேன். பாருங்க ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அவன் கூட வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டு வர முடியலை, அதான் அவனை முன்னாடி அனுப்பிட்டேன். இந்த இடம் பாருங்க. நம்ம மேலே போயிட்டுருக்கோம் இப்போ, மலைக்கு மேலே. கல் ஒவ்வொன்றும் ரொம்ப பெரிய பெரிய கல். வண்டியெல்லாம் போயிடுச்சு. என் ஸ்கூட்டி ரொம்ப அவஸ்தைப்படுது. என் ஸ்கூட்டியை நான் தங்க மாதிரி பார்த்துக்கிட்டேன், ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல். ஆனால் இன்றைக்கி என் ஸ்கூட்டி ரொம்ப அவஸ்தைப்படுது. இல்லை இதுதான் அந்த இடம். கோயிலுக்கு கீழே போனோமா, மேலே வந்துட்டோம். நான் யூடியூப் பார்க்குறவங்க ஒன்றும் மூஞ்ச மட்டும் பார்க்க மாட்டாங்க, சுற்றி தான் பார்ப்பாங்க. சரிதா. இதான் சுற்றி பாருங்க. ஃபைனலாக பாண்டியாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஃபைனலாக சோழர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கீழே பாங்க, பூச்சி சவுண்ட். இதான் வாட்டர் ஃபால்ஸ். ஃபைனலாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு டைம் பார்த்துக்கிறேன். இப்போ மேலே வந்த வரைக்கும் நான் போகிறேன்.
இதை வந்துட்டேண்ணே. நம்ம கீழே இறங்கி வந்தது இது கோயில். அப்படியே இது படி மேலே ஏறி போகணும். போனீங்கன்னா நம்ம இன்னொரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். மேலே ஏறி வந்தாச்சு. கீழே கோயில் இருக்கு, மேலேயும் இன்னொரு கோயில் இருக்கு. நாங்க வந்தோடனே ஏன் என் கூடயே ஓடியாது பின்னாடி முன்னாடி போல மீன் பிடிக்கிறானே லவுடிக்கு பாருங்க. வந்த வேலை பாருங்க மீன். டேய் எப்படிடா நான் போகும்போது உக்கார போயிட்டு அங்கே உக்கார ஒன்றும் எப்படி போயிருப்போம் பார்த்துக்கோ. இதுக்கே டயர்ட் ஆயிட்டாங்க. அதுதான்டா படி முடிஞ்சிச்சு. அதில் இறங்க டவுனு வாங்க. இது எவ்வளோண்ணா படி வாடா. இதுதான்டா இதுக்கு மேலே படியே கிடையாது. ஏந்து தண்ணியில் போய் நீச்சல் பண்ணலாம். அவன் பாரு ரெண்டு ஆஞ்சநேயர் கும்பிடுறா. வேற என்ன பண்ணுறா சாமதான் பிடிச்சி. நம்ம கீழேருந்து இப்போ மேலே ஏறி வந்துட்டோம். படி ஏறி வந்தாச்சு. படி ஏறி வந்ததுக்கப்புறம் நேராக போயிட்டே இருக்குது. இது பார்ட் 2 தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாக செம்ம பிளேஸ். தண்ணி சுத்தமாக இருக்குது, அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் காலில் மீன் கடிக்குது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துடுச்சு.